இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் ஹஸ்பண்ட் ரெகுலர் கஸ்டமர். நான் பாப்பாக்காக வாங்குவேன். பெரியவங்களும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படிதான் நம்ம வேலை செய்யறதுக்கு வாட்ச்மேனை பார்க்குறோம். நைட்டெல்லாம் கண்ணு முடிக்கிறோமா, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஹைதராபாத் பிரியாணி ஒரு சீப்பஸ்ட் பிரியாணி வந்து இதாக தான் இருக்க முடியும். ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க ஃபுட்டி கிருத்திகா. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையை ரன் பண்றது டெல்லியில இருந்து வந்த ஒரு நார்த் இந்தியன் பையன். என்னடா நார்த் இந்தியன் சொல்றாங்க, நார்த் இந்தியன் ஸ்டைல்ல பிரியாணி இருக்குமா நீங்க யோசிக்காதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பரா ஹைதராபாத் ஸ்டைல்லே பிரியாணி இருக்கும். இது ஒரு சின்ன ஷாப் தான். ஒரு 8 கிலோ பிரியாணி தான் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. 5 கிலோ பீஃப் பிரியாணி, 3 கிலோ சிக்கன் பிரியாணி. ரேட் பாத்தீங்கன்னா குவார்டர் பிளேட் 50 ருபீஸ்க்கும் ஹாஃப் பிளேட் 90 ருபீஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்காரு. சைட் டிஷ்க்கு வந்து ஆனியனும் நார்த் மெட்ராஸ்ல கிடைக்கிற அந்த புதினா துவையல் அதுதான் கொடுத்துட்டு இருக்காங்க ரெகுலரா. கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் அருள்நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியிலே இருக்கும். இன்னொரு லொகேஷன் பாத்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். கடையோட பேரு முஸ்லீம் பிரியாணி. இவர்கிட்ட ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெளியே நம்ம 100 ருபீஸ் வாங்குறது இங்க 50னா கூட டேஸ்ட் வந்து வேற லெவல்ல தான் இருக்கும். எங்க ஹஸ்பண்ட் ரெகுலர் கஸ்டமர். நான் பாப்பாக்காக வாங்குவேன். ஃப்ரீக்வெண்டா வீக்லி 2 டைம்ஸ் ஆகுது வாங்கிடுவாங்க. எங்க வீட்டுக்காரர் ரெகுலரா சாப்பிடுவாரு. ஒரு ஆட்டோ ஓட்டுறாங்க, இங்கதான் ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. ரெகுலரா அவங்க சாப்பிடுவாங்க. பாப்பாவும் இதை விரும்பி சாப்பிடுவாங்களா? டேஸ்ட் காரம் பெரியவங்களும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டேஸ்டாவும் இருக்கும். எப்பவுமே டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் பீஃப் எடுத்துக்க மாட்டேன், நான் சிக்கன் தான் சாப்பிடுவேன். எங்க ஹஸ்பண்ட் பாப்பா பீஃப் சாப்பிடுவாங்க. மூலக்கல்ல இருந்து வரேன். கிட்ட நல்லா இருக்குது, தரமா இருக்குது, அதான் சாப்பிட்றோம். அது குறைஞ்ச விலை, நல்லா சீராக இருக்குது, அது சாப்பிட்றோம். இங்கே வந்து குறைஞ்சது ஒரு 4 வருஷமா சாப்பிட்றோம். நார்மலாக மசாலா போட்டு செய்யறாரு, நல்லாவும் இருக்குது. அப்படிதான் நம்ம வேலை செய்யறதுக்கு வாட்ச்மேனை பார்க்குறோம். நைட்டெல்லாம் கண்ணு முடிக்கிறோமா, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஃபைனலா நம்ம ரிவ்யூ போர்ஷன் வந்தாச்சு. 2 பிரியாணி வாங்கியிருக்கேன். ஒன்னு 50 ருபீஸ்க்கு, ஒன்னு 90 ருபீஸ். ரெண்டுமே நான் சிக்கன் பிரியாணி தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா கேமராமேன் வந்து இன்னைக்கு பீஃப் பிரியாணி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ரெண்டுமே நான் தான் சாப்பிட்டாகணும். ஒன்று சாப்பிட முடியலன்னா பார்சல் வாங்கிக்கலாம். உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக 50 ருபீஸே எனக்கு கரெக்டாக இருக்கும். குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. 50 ருபீஸில் வந்து 2 பீஸ் வச்சிருக்காங்க, 2 குட்டி பீஸ் கூட வச்சிருக்காங்க, 3 பீஸ் இருக்கு. ஆக்சுவலி ரைஸ் வந்து நல்லா உதிரியா இருக்கு. இது ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி அப்படின்றதுனால மேல கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ் தெரியும்ல, வெள்ளையாவும் இருக்கும், கொஞ்சம் அடியிலேருந்து கலரும் போது டிஃபரன்ஸ் தெரியும். அதே மாதிரிதான் இருக்கு. மிளகுலாம் போட்டிருக்காங்க, மிளகுலாம் தெரியுது நல்லா. நான் 50 ருபீஸ் பிரியாணி தான் எப்பவுமே சாப்பிடுவேன். எனக்கு இதுவே குவான்டிட்டி கரெக்டா இருக்கும். முட்டை நான் அதுல இருந்து இதுல எடுத்து வச்சிருக்கேன். பீஸ் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சிக்கன்ல வந்து மசாலா எல்லாம் நல்லா இறங்கி இருக்கு. சிக்கனே தனியா இருக்கு. கிரேவில சாப்பிடுற சிக்கன் மாதிரி இருக்குங்க. நல்லா குக் ஆயிருக்கு சிக்கன். இல்ல முதல்ல மாதிரியே பேசுங்க, அது நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த காரம் இதெல்லாம் இறங்கிருக்கு. நிறைய இடத்துல பிரியாணி காரம் இறங்காது. ஸோ வந்து நம்ம பிரியாணியோட சேர்த்து தான் சாப்பிடுவோம். இது தனியாவே சாப்பிடலாம். ஸோ பிரியாணி வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. ரைஸ் குக் ஆன விதம் எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா காரம் இறங்கிருக்கு. அந்த பிரியாணி ஒரு மாதிரி ஜூஸியா பர்ஃபெக்டா மசாலா எல்லாமே இருக்கு, பிளெண்ட் ஆயிருக்கு. கொஞ்சம் காரம் ஹைதராபாத் பிரியாணினாலே கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஹைதராபாத் பிரியாணி ஒரு சீப்பஸ்ட் பிரியாணி வந்து இதாக தான் இருக்க முடியும். ஏன்னா மற்ற இடத்துல எல்லாம் 100, 120, ஒரு குவார்டர் பிளேட்னா ஒரு 70, 80 அப்படிதான் கொடுப்பாங்க. பட் வந்து இவ்வளோ சீப்பா கிடைக்குது. குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே வேணாம். அவ்வளோ குவாலிட்டியாவும் இருக்கு. இங்கேயுமே அவருக்கு வந்து ஒரு 1 hour 2 hours முடிஞ்சிடும். 12 o'clock வருவாரு. நான் 2 o'clock மேல இவர் ஷாப்பை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா 12 o'clock எதுக்கு ஓபன் பண்றாருன்னா இங்க வந்து காலேஜ் இருக்கு. இங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சாப்பிடுறத நம்ம பார்த்திருப்போம். ஏன்னா 50 ருபீஸ்ன்றது அவங்களுக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ நல்லாவே வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. இவர் சிட்டி சைட்லயும் வந்து பெரிய லெவல் குவான்டிட்டி எல்லாம் செஞ்சாருன்னா செம்மையா போகுங்க. நான் வந்து என்ன ஃபீல் பண்ணேன்னா இவர் இந்த இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியல. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹைதராபாத் பிரியாணியை நான் இவ்வளோ ஜூஸியா சாப்பிட்டது இல்ல. ஹைதராபாத் பிரியாணினாலே கொஞ்சம் வறண்டு இருக்கும், கொஞ்சம் முழுங்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். ஏன்னா ரைஸ் தனித்தனியா இருக்கும். அடியிலேருந்து அந்த கிரேவியோட கலரும் போது ஓகேவா இருக்கும். அந்த பர்ஃபெக்டா அதை குக் பண்ணும் போது தான் வந்து நம்மளால சாப்பிட முடியும்.
அந்த பர்ஃபெக்ஷன் இவர்கிட்ட செம்மையா இருக்குங்க. பணம் முக்கியம் இல்ல மேன், only job satisfaction தான் முக்கியம். இதுல வந்து புதினாலாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இஞ்சி எல்லாம் போட்டிருக்கிறதுனால இது வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். ஒரு ஹெவியா சாப்பிட்ட மாதிரி இல்ல இது. எனக்கு லெமன் ஃபிளேவர்லாம் தெரியுது. லெமன்லாம் போட்டிருக்காரு. ஃபிளேவர் வைஸ் சூப்பரா இருக்குங்க. ஏன்னா லெமன் வந்து நிறைய இடத்துல போட மாட்டாங்க. லெமன்லாம் போட்டதுனால உங்களுக்கு அந்த புளிப்பு காரம் இது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஒரு காரம் அதிகமா தெரியல. எனக்கு இந்த பிரியாணி ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ருசிச்சு சாப்பிடுறேன். கண்டிப்பா நான் நார்த் மெட்ராஸ் சைட் மாதவரம் பக்கம்லாம் வந்தீங்கன்னா இந்த கடையில வந்து பிரியாணி ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணாம போனீங்கன்னா நீங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ப்ரமோஷன்லாம் இல்லை, நான் காசு கொடுக்கறத கூட வீடியோ எடுத்துறேன். இந்த டேஸ்ட்டுக்காகவே நான் வந்து இங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நல்லா சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. எனக்கு சாப்பிட்டது கூட கொஞ்சம் ஹெவியா தெரியலங்க. எல்லாமே லைட்டாவே இருக்கு. ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. எந்த ஒரு அஜினோமோட்டோ ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே போடாத மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த கலர் பாத்தீங்கன்னா ரெட் சில்லி மட்டும் தான் போட்டிருக்காரு. வேற மற்றபடி எந்த கலரும் போட்ட மாதிரி தெரியல. அதே மாதிரி ஒரு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. ஏன்னா இங்க வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் சாப்பிட்டாங்க. ஒரு 30 ருபீஸ்க்கு வெஜ் சாப்பிட்றது 20 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு நான்வெஜ்ஜாவே சாப்பிட்டுறோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் இங்க வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பட்ஜெட் ஸ்பாட் ஏதாவது இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா லைக் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா.